Hey guys, this is me Arvinth. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to become a game developer or how to become a game designer அப்படிங்கறத பார்க்க போறோம். ஆக்சுவலா கேம் டெவலப்பருக்கு கேம் டிசைனருக்கு வந்து மேஜர் டிஃபரன்ஸ் இருக்குது. அதை நான் வந்து என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து 3 கேட்டகரிஸாக பார்க்க போகுது. என்னன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து ஒரு ரா மெட்டீரியல். நான் வந்து உண்மையிலேயே கேம் டெவலப்மெண்ட்குள்ளே போகணும், அதையும் ப்ரொஃபஷனலாக கரியராக ஃபுல் டைம் கரியராக நான் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறவங்க. செகண்ட் வந்து அதை பார்ட் டைம் சும்மா பார்ஷலாக வச்சுக்கிறவங்க அப்படிங்கிறத சேர்த்து அது இந்த 2 டைப்பில் வந்து நம்ம கொண்டு போக போகிறோம் இந்த வீடியோவை. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேம் டெவலப்பர் அண்ட் டிசைனருக்கான டிஃபரன்ஷியேட் பார்த்துக்கலாம். கேம் டெவலப்பர் அப்படின்னா என்னன்னா அவங்க மேக்ஸிமம் வந்து பேக் அண்ட் ஒர்க் பண்ணுவாங்க. லைக் ப்ரோக்ராமிங் ஸ்டெப்ஸ், என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வேணும் அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேரக்டர் என்ன பண்ணணும், இந்த கேரக்டர் அடுத்து என்ன பண்ணணும், அந்த மாதிரி இந்த கேரக்டர் இந்த பண்ணால் இந்த ஆக்ஷன்ஸ் வரணும், இது பண்ணால் இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் வரணும், இந்த ரேட்டில் இதே மாதிரி போயிட்டு இருந்தால் இந்த ரேட்டில் அவங்களோட லைஃப் லைன் குறையணும், அந்த மாதிரி டிசைன் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டேஷனல் எல்லாமே பேக் எண்டில் நடக்கும். அதை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு எழுதுவாங்க. அவங்க எல்லாமே வந்து கேம் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேமையே வந்து ஆக்சுவலாக டெவலப் பண்ணுவாங்க. அவங்க தான் கேம் டெவலப்பர்ஸ். டிசைனர்ஸ் அப்படின்னு என்னன்னா அப்படியே வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்துருங்க. டெவலப்பர்ஸ் வந்து பேக் எண்டில் இருந்தாங்களா, இப்போ டிசைனர் வந்து ஃப்ரண்ட் எண்டில் வந்துட்டோம்னா அந்த கேரக்டர்ஸ் எப்படி இருக்கணும், சினாரியோஸ் எப்படி இருக்கணும், அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கணும், சில அப்போ கேமில் நிறைய வந்து இது இருக்கும், காம்போனன்ட்ஸ் இருக்கும். அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ் வந்து எப்படி டிசைன் பண்ணுறது, ஒரு கன் எப்படி டிசைன் பண்ணுறது, இல்லை வேற எதுனா ஒரு சின்ன மொக்க கேமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு கார் இருந்துச்சுன்னா அதை எப்படி டிசைன் பண்ணுறது, இந்த மாதிரி ஃப்ரண்ட் எண்ட் பண்ணுறவங்களாம் வந்து கேம் டிசைனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் வந்து எப்படி நம்ம கேம் டெவலப்பராக இல்லை கேம் டிசைனராக ஆகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபுல் டைமாக நான் எடுத்து பண்ண போகிறேன். இதுக்கே நான் கெரியராக எடுத்து பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் இந்தியாவில் இருக்குது. ஃபர்ஸ்ட் இல்லை, ஆனால் இப்போ ஒரு 5 to 7 இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. நொய்டா, பெங்களூர், அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் சில நார்த் இந்தியன் சிட்டிஸில் வந்து அந்த இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. நான் என்னென்ன லிஸ்ட் பண்ணுறேன் அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ எப்படி நான் மேக் பண்ணுங்கிற அந்த ஹோல் ஆர்டிக்கலுக்கான லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் என்னென்னா அப்படி இருக்குது, அதை இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு போய் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அதில் நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. டிப்ளமோ கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, பேச்சுலர் கோர்சஸ் ஆஃபர். டிப்ளமோ கோர்சஸ் வந்து நீங்கள் 12th முடிச்சு 10th முடிச்சுட்டு கூட போகலாம், இல்லை 12th முடிச்சுட்டு கூட போகலாம். அண்ட் பேச்சுலர் கோர்சஸ்க்கும் நீங்கள் 12th முடிச்சுட்டு போகலாம். அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அந்த இன்ஸ்டியூஷனில். ஆனால் அந்த இன்ஸ்டியூஷனில் போகலாம். இது வந்து ஃபுல் டைமாக நான் எடுத்து பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க வந்து அந்த இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போய் ஆஃபர் பண்ணலாம், இல்லை நீங்களே ஒரு கேம் நீங்களே வந்து அந்த மாதிரி பெரிய சைஸ் கேம்ஸ் வந்து நம்ம சிங்கிளாக டெவலப் பண்ண முடியாது. ஒரு டெவலப்பரால் டெவலப் பண்ண முடியாது. நம்ம ஒரு ஆர்கனைசேஷனில் பார்ட்டாக ஆகி தான் நம்ம டெவலப் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து நீங்கள் ஃபுல் டைமாக அதை எடுத்து பண்ணால் தான் வேலைக்கு ஆகும். அண்ட் தென் செகண்ட் நான் சொன்னேன், இந்த ஃபுல் டைமாக நான் கெரியரே பண்ண போகிறவங்களுக்கு இது. அண்ட் இதுலேயே வந்து ஒரு ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. என்னென்னா என்னால் ஒருவேளை அங்கே சீட் கிடைக்கல, என்னால் நான் டேரெக்டாக போய் எங்கள் நொய்டா அந்த மாதிரி நார்த் இந்தியன் சிட்டிஸில் படிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் இங்கே ஒரு சிஎஸ் பேஸ்டு ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். அதில் நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் கற்றுப்பீங்க. கற்றுக்கிட்டே நீங்கள் ஒரு ஆன்லைன் கோர்சஸ் கேம் டெவலப்மெண்ட் சர்டிஃபிகேஷன், கேம் டிசைனர் சர்டிஃபிகேஷனுங்கிற மாதிரி ஆன்லைன் கோர்சஸ் எடுத்து படிக்கலாம். இங்கே இருக்க மாதிரி இல்லை, அங்கே ஆன்லைன் கோர்சஸ் நல்லா இருக்கும். யூடெமி, கேன் அகாடமி, அந்த மாதிரி சில பிளாட்ஃபார்மில் வந்து ஆன்லைன் கோர்சஸ் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா அங்கே 1-on-1 செஷன் மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் பே பண்ணி தான் படிப்பீங்க. ஸோ அவங்க வந்து உங்கள் மென்டர்ஸ் வந்து ரொம்ப உங்களை வந்து கேர் பண்ணுவாங்க. உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறதுக்கு நல்லா இருக்கும். அண்ட் நீங்கள் அவங்க என்ன டவுட்ஸ்னாலும் கேட்கலாம். அவங்கள்ட்ட நீங்கள் ரெஃபரல்ஸ் வாங்கியும் கம்பெனிஸில் ஜாயின் பண்ணலாம். இது செகண்ட் டைப். இது வந்து நான் பார்ட் டைமாக பண்ண போகிறேன். நான் வந்து ஃபுல் டைமாலாம் பண்ண போகிறல, நான் பார்ட் டைமாக பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் சிஎஸ் பேஸ்டு கோர்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சின்ன சின்ன கேம்ஸ் வந்து டெவலப் பண்ணலாம். கேம் டெவலப் பண்ணுறதுக்கு இங்கே தான் ஆக்சுவலாக வந்து கேம் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். நான் அது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக கேம் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு என்ஜின்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து யூனிட்டி இல்லை அன்ரியல் அந்த மாதிரி கேம் என்ஜின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கேம் என்ஜின்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற வந்து நீங்கள் யூடியூப்லேயே கற்றுக்கலாம். யூடியூப்ல அன்ரியல் கேம் என்ஜின் எப்படி யூஸ் பண்ணுறது, யூனிட்டி பிகினர்ஸ்க்கு வந்து யூனிட்டி 3D வந்து மோஸ்ட் ரெக்கமெண்டட். ஸோ யூனிட்டி 3D கேம் இன்ஜினை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி கற்றுக்கிட்டு நீங்கள் பார்ட் டைம் சின்ன சின்ன கேம் அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப கம்ப்யூட்டேஷனல் இல்லாமல், ரொம்ப மேத்தமேட்டிக்ஸ் ஓரியன்டாக இல்லாமல் சின்ன சின்ன கேம் டெவலப் பண்ணி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அப்ளை பண்ணிட்டு அதில் ஆட்ஸன்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு சின்ன ரெவன்யூ கிரியேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5,000 to 10,000 மந்த்லி மினிமம் ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு 100 to 2,000 பீப்புள் அந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு பேசிக் இன்கம் வந்துட்டே இருக்கும். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் ஒரு சிஎஸ் கோர்ஸ் படிச்சுட்டு இருப்பீங்க, இல்லை ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரில் வேலை செய்வீங்க. ஆனால் சைடில் வந்து இந்த மாதிரி சும்மா பண்ணிக்கலாம், ஒரு ஃபன்னுக்காக பண்ணிக்கலாம். இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அந்த சைடு போனால் ஃபுல் டைம் கெரியராக இருக்குன்னா ஒரு இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணுறது பெட்டர், இல்லை ஒரு ஆன்லைன் கோர்ஸஸ் எடுத்து அதை சீரியஸாக படிக்கிறது பெட்டர். செகண்ட் டைம் இந்த சைடு ஆகிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே யூடியூப்ல லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் வேற ஒரு டிகிரி படிச்சுட்டு இருப்பீங்க, சும்மா கேம் டெவலப்மெண்ட் சின்ன கேம்ஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்துட்டு, இல்லை ஒரு
அந்த இன்ஜினா எப்படி வந்து லேர்ன் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணலாம். அண்ட் கேம் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து C++ யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் யூனிட்டியில் வந்து C# அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குங்க, C# ஜாவாஸ்கிரிப்ட் கற்றுக்குங்க. அண்ட் C++ கற்றுக்கோங்க. பப்ஜி வந்து 80% வந்து C++ வச்சு தான் அந்த கோட் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, கேம் டெவலப்மெண்ட் அப்படின்னு போயிட்டாவே நாட் டிசைனிங், டெவலப்மெண்ட் அப்படின்னு போயிட்டாவே மேத்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு கான்செப்ட்ஸ் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஆனால் மேத்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் கான்செப்ட் தான் அங்கே நிறைய வரும். எந்தெந்த இடத்துல எந்தெந்த கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணலாம், இந்த ப்ராப்ளத்தை வந்து இந்த மேத்ஸ் ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணால் நல்லா இருக்கும், இல்லை டக்குன்னு நமக்கு எஃபிஷியன்டான சொல்யூஷன் கிடைக்கும், அந்த மாதிரிலாம் வந்து இதுக்குள்ளேயே ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லேயே கேம் டெவலப்மெண்ட் தான் கொஞ்சம் ரிஸ்கி. இல்லை மேத்ஸ் வந்து அதிகமாக வர இடம் வந்து கேம் டெவலப்மெண்ட். ஒரு நேச்சுரலான ஒரு நேச்சுரல் இருக்க உலகத்தை வந்து அப்படி நீங்கள் விர்ச்சுவல்லே கிரியேட் பண்ணுவீங்க. விர்ச்சுவல்லே நீங்கள் வந்து கிராவிட்டி கொடுக்கணும், விர்ச்சுவல்லே நீங்கள் வந்து எவ்வளோ ஃபோர்ஸில் அது போகுது, விர்ச்சுவல்லே ஒரு பீப்புளுக்கு வந்து நீங்கள் லைஃப் கொடுப்பீங்க. அது எல்லாமே வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் வந்து அங்கே லாட்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் ப்ளே ஆகும். ஸோ எனக்கு நல்ல நாலேஜ் இருக்குது ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்ஸில், நான் நல்லா படிச்சிடும், எனக்கு வில் பவர் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேம் டெவலப்மெண்ட் ஆர் டிசைன் நீங்கள் வந்து ஃபுல் டைமாக நீங்கள் எடுத்து பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்ட் டைம் பண்ணுறதுக்கு நீங்கள் சின்ன கேம் டெவலப் பண்ணுறதுலாம் அந்தளவுக்கு மேத்ஸ் நாலேஜ்லாம் தேவையில்லை, சும்மா சிம்பிள் மேத்ஸ் நாலேஜே போதும். இதை வந்து பார்ட் டைம் எடுத்து பண்ணலாம். அண்ட் டிசைனிங் டெவலப்மெண்ட்டுக்கான டிஃப்ரென்ஸை நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஸோ இதுதான் ஒரு இந்தியாவில் நீங்கள் எப்படி ஒரு கேம் டெவலப்பர் ஒரு டிசைனராக வரணும்னா இதுதான் பாத்வே. அண்ட் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் லிங்க் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஹே ஃபோக்ஸ், என் பேர் அரவிந்த். நான் ஐம் டூயிங் மை B.Tech IT. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ண எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டாபிக் ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் டாபிக் பேசணும்னு நினச்சி அதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் என் சேனல் வந்து மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் டாபிக்ஸ் வந்து நான் என் சேனல் நிறைய பேசி போட்டிருக்கேன். ஜஸ்ட் செக் அவுட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.